பிரைஸ் தி லார்ட். விசேஷமா இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை. யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம் பாருங்க. உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. இந்த காலை வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தேசத்துல நீடித்து வாழ்வ உன் தகப்பனையும் தாயும் என்ன கனமனுவாயாக. இந்த பொல்லாத உலகத்துல தாயும் தகப்பனே கனமனுகிறத பார்க்க முடியல. ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா, அந்த தேசத்துல நீடித்து வாழ்வு நீ வாழணும்னா, இந்தியாவா இருக்கலாம், இல்ல அமெரிக்காவா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், கொரியாவா இருக்கலாம், எந்த தேசமா நீ இருந்தாலும் நீடித்து வாழணும். தேசம் அழகா இருக்குது, தேசம் ரொம்ப நாள் வாழ ஆசையா இருக்கு, அழகான தேசமா இருக்குது அப்படி சொல்லி நீ பல சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா தேசத்துல நீடித்த வாழ்க்கை வாழணும்னா, நீ தேசத்துல போய் நன்மையா இருக்கணும்னா, உன் தேசத்துல ரொம்ப வருஷம் நீ வாழ்ந்து மகிழ்ந்து இருக்கணும்னா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனமனுவையாக. உன் தகப்பனையும் தாய் என்ன பண்ணுங்க, கனமண்ணுங்க. தகப்பன தாயை கனமன்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் வேதத்துல இதுல மாத்திரம் சொல்லல, யாத்திராகத்துல மாத்திரம் சொல்ல, சங்கீத நீதிமொழி சொல்லப்பட்டிருக்குது, எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது. தன் தகப்பனையும் தாயும் கனமண்ணனும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்றது இல்ல. அதனாலதான் அற்ப ஆயுசு, பாதி வயசு, 45 வயசு, 25 வயசு, 12 வயசு, ஒரு குறிப்பிட்ட வயதுல மறிச்சு போற காரணம் என்ன, தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்றது இல்ல. ஏன்னா அப்பாவுக்கு உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு என்னமா தெரியும், உனக்கு என்னப்பா தெரியும். தகப்பனையும் தாயும் வளர வளர, ஞானம் பெருக பெருக, பணம் வர வர, பணம் பொருளாதாரம் வர வர, நல்ல மேன்மை உயர உயர, இன்னைக்கு தகப்பனும் தாயும் உட்கார்ந்து கனம் பண்றது இல்லை. அநேகர் சொல்ற வார்த்தை, என் தகப்பனை பார்க்க முடியல, எங்க அம்மாவை பார்க்க முடியல சொல்லுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவ தினமே தேவ பிள்ளைகளை நான் அவன் சொல்லுகிறேன், இந்த வேதம் சொல்லுது, ஒரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுனா ஒரு நீடித்து வாழ்வு கிடைக்குமா. ஒரு தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணலைன்னா உனக்கு நீடித்து வாழ்வு எல்லாம் கிடைக்காது, அட்பாயுசு தான். இந்த வேதம் அப்படியே சொல்லுது. உங்க வாழ்க்கையில நீடித்த வாழ்வு, நீங்க நல்ல தேசம், அழகான தேசம் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், நல்ல ஒரு பெரிய இடத்துல வளர்ந்துருக்கலாம், நீ மேன்மைக்குரியவனா இருக்கலாம், நீ எல்லா இடத்துல வளர்ந்து உலகம் புகழ்ற இடத்துல இருக்கலாம். ஆனா உன் தகப்பனை நீ தாயை கனமல்லினா நீ என்ன வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீடித்த வாழ்வு இல்லைங்க. உன் ஆயுசு நாள் குறைஞ்சு போச்சுங்க. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. ஏன் என்னோட காலையில இன்னைக்கு 2வது நாள் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு 2வது நாள் இப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்கா நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இலங்கை தேசத்துல ஒரு அம்மா ரோட்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய முகத்தெல்லாம் ஒரே ஒரு பேப்பர் ஸ்டிக்கர்னா நம்ம அழகா பக்கம் ஸ்டிக்கர் இல்லைங்க, அழகா ஒட்டும் அந்த ஸ்டிக்கர் இல்ல, இந்த கம் டேப்னு சொல்லுவாங்க, கம் டேப். அந்த மாதிரி டேப்பை தான் பிள்ளைக, வேற யாரும் இந்த தோசை இல்லைங்க, சொந்த பிள்ளைக தான் அம்மா மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணு முகத்தை எல்லாம் மூடிட்டாங்க, சுத்திட்டாங்க டேப்லயே. இன்னொரு பக்கம் அந்த கையை பிரிச்சு அவங்க சீக்கிரமா அந்த கையை எடுத்துட்டு சீக்கிரம் பிரிச்சு வந்துருவாங்கன்னு அந்த கையை சுத்திட்டாங்க. வயதான காலத்துல பார்க்க முடியலங்கிறதுக்காக தான் தாய் தொந்தரவா இருக்குன்னு சொல்லி தான் தாயை தான் பிள்ளைகள் சேர்ந்து பண்ணாங்க. என்ன உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர் வயசாகும் போது மலம் கழிச்சிட்டாங்கனாவோ, யூரின் போயிட்டாங்கனாவோ வலிக்கட்டு ரொம்ப அருவருப்படுது. ஐயோ பாத்ரூம் வலிச்சுட்டா, ஐயோ எங்க அம்மா பாத்ரூம் போந்துருச்சு, ஐயோ எங்க அப்பா பாத்ரூம் கொண்டுட்டாங்க, ஐயோ அருவருப்பா இருக்குது, ஐயோ இந்த வயசான காலத்துல இவங்க சாப்பிட்டுட்டு கண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி பண்றாங்களே, அசிங்கம் பண்றாங்களே, ஐயோ வீட்டுல இருக்கவே இல்லை சொல்ற எத்தனை பிள்ளைகளுடைய நிலைமை. ஆனா அவங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டே இருக்கும்போது அப்படியே பாத்ரூம்ல பேம்பர்ஸ் போட்டுருக்கோம், பேம்பர்ஸ் போடுறாரோ இல்லையோ, வீட்டுக்குள்ள அப்படியே போயிடுவான். ஒரு தாயோ தகப்பனையோ சாப்பிடும் போது நான் பிள்ளை மலம் கழிச்சுட்டா உடனே போய் ஐயோ என் பையன் மலம் கழிச்சுட்டான், அதை உழப்பிடுவான்னு சொல்லி தூக்கிட்டு போய் கழுவுற எத்தனை பெற்றோர் இருக்கிறாங்க. சிறு வயதுல இருந்து வளர்த்தி வாழை பண்ணி இன்னைக்கு தகப்பன் வயசாகும் போது ட்ரெஸ்ஸையே போடலன்னா கொஞ்சம் ஓப்பனா இருந்தா, எங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, எஸ்ஸா வேலைக்கு நிற்குதுன்னு சொல்லி கடிஞ்சுக்கிட்டு போய் போடுறவங்க இருக்காங்க. ஆனா சிறு பிள்ளையில குழந்தை ட்ரெஸ் போட தெரியாது, நிர்வாகம் சுத்திட்டு இருக்கும். அது ட்ரெஸ் போட சொல்லி கொடுக்குறது யாருங்க, தாய் தகப்பன் தான். இன்னைக்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் இல்லைன்னா உன் ஆயுசுகள் குறைஞ்சு போயிடும். உன் தகப்பன் தாய் அன்னைக்கு உன் பையனை வளர்த்த முடியல, உன் பையனை வளர்த்தவே முடியல, அவனை பார்க்கவே முடியல விட்டுருந்தாங்கன்னு நிலைமை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் தகப்பனையும் தாயை இன்னைக்கு கனம் பண்ணாம இருக்கிற தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே, நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய சாபங்குது. இன்னைக்கு எத்தனை இந்தியாவுல நிறைய அனாதாசிரம், இந்தியாவில் மாத்திர உலகத்திலயும் இருக்கிற அநேக இடங்கள்ல அநாத ஆசிரமங்களை பார்க்கிறோம். அவர் பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டி எடுக்கிறாங்க என்ன, குறிப்பிட்ட ஒரு ஆசிரமத்துல போய் வீடு எடுக்கிறாங்க.
வீடுக்கும் போது அங்க இருக்கிற வயதானவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறாங்க, அந்த ஐயா கேட்கிறாங்க, ஐயா எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா அந்த ஐயா சொல்ற கண்ணோட சொல்றாங்க, என் மகன் இங்க இருக்குப்பா, இங்க நில்லுங்கப்பா, இங்க நில்லுங்கப்பான்னு சொல்லி விட்டுட்டு போனா, வருவான்னு காத்திருந்தேன், வரல. என் பையன் அப்படி 12 இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறேன். ஆனாலும் தகப்போட இறுதி சொல்லுது, அவன் நல்லா இருக்கட்டுங்க. ஒரு அம்மாவை கேட்கறாங்க, அம்மா இப்படி விட்டு நடுரோட்ல உங்க ஐயா விட்டுட்டு போயிட்டான், நல்லா இருப்பானா, இப்படி பண்ணிட்டானே சொல்லி சொல்றாங்க. அந்த தாய் அனாதியா தெருவுன்னா தாய் சொல்றாங்க, எப்பாவது என் பையன் வருவான், எப்பாவது என் பொண்ணு தேடி வருவா, நல்லா இருக்கட்டும். அதான் தாயோட இருதயங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, தாயை போல தேற்றுகிற ஆண்டவர், தாயை போல தேற்றுகிற ஆண்டவர் தான் சொல்றாரு. உங்களை பார்த்து நம்ம உடஞ்சு போயிட்டா நம்ம ஒரு தாயை தேடுறதில்ல. ஒரு வீட்டுக்கு போய் ஐயோ எனக்கு யாருமே இல்லை, அவங்க போய் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், எங்க அப்பாட்ட போறேன்னு இன்னைக்கு போறீங்களே, அதே தாய் தாப்பன்னு வயசாகும் போது அவங்க நம்ம ஆறுதல் படுத்துற இடத்துல இருப்போம், அவங்களுக்கு பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும், திகில் இருக்கும், அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசுற இடமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பேச மாட்டோம். ஏமா சும்மா புலம்புற, ஏமா நைனைங்கிற, ஏமா சும்மா சத்தமிட்டு இருக்கிற, அவருக்கு வேற வேலை இல்லை. யாரைங்க தகப்பனையோ தாயவோ பிள்ளைகள் சொல்றதை பார்க்கிறோம். அவர் சும்மாதான் இருக்காரு. அவர் ஒரு 80 வயசுல 70 வயசுல சும்மாதான் இருக்கக்கூடியவனால, நீ குழந்தை சும்மாதான் இருந்த, குழந்தையில குட்டி போய் இருக்கும்போது குட்டி சுஞ்சாமல் வச்சுட்டு யூரின் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு போயிட்டு இருக்கப்போ உங்க அம்மா அப்பா தூக்கி தோல்ல போட்டு நடக்கும்போது உங்க தாய் தப்பன்னு சொல்லி, ஐயோ என் பையன் சம்பாதிச்சுலையே, என் பையன் வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்களே, ஏன்னா குழந்தை. அதே மாதிரிதான் நீங்க பெரிதும் வயதாகும் போது உங்க பிள்ளைகள் அதை செய்வாங்க. தேவ பிள்ளைகளை உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, அது ஆசீர்வாதம். உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சாபமா இருக்குது இன்னைக்கு. நான் சொல்லுகிறேன், பண்டிகை நாள்ல மனம் வந்து சொல்லுகிறேன், எத்தனையோ ஆசிரமங்கள்ல ஒரு வேளை உணவு தரமாட்டேங்கன்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஐயா ஆசிரமம் இருக்குதுங்கய்யா, எங்களுக்கு ஒரு 2000 அனுப்புங்க, 3000 அனுப்புங்க. ஏன் தெரியுமா? அதுல இருக்கிறது யார் தெரியுமா? யாரோ ஒரு பிள்ளை நடுரோட்ல வெட்டப்பட்ட தாய் தான் நடுரோட்ல அனாதையா அந்த ஆசிரமம் இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அவங்க 2000 கொடுங்க, 3000 கொடுன்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. யாரோ தாய்மாருக்காக யாரோ ஒரு பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் எங்க நிலைமைங்க? பெற்ற பிள்ளைகளுக்கு கனம் பண்றது, அதான் ஹார்ட் அட்டாக்கு, இனிமே திடீர் சாவு, மரணங்கள், விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது. தன் தாய் தாப்பன கனமான வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நம்ம கொடுத்த ஒரு வாழ்க்கை உண்டு, நித்தியத்துல போகிற ஒரு நாள் வரும். தகப்பனை தாய் கனமண்ணி ஏன் கேட்பாரு ஆண்டவரு? நம்ம உலகத்துல எதை சம்பாரிச்சலாம், ஒரு தாய் ஒரு தகப்பனை சம்பாதிக்க முடியாதுங்க. அது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டுங்க. என்ன செய்தாலும் சரி. இந்த வேதம், ஏன்னா அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அன்னை மரியாள தனியை விட்டு போல, மரண நேரம் யாரும் செய்ய மாட்டாங்க வேலையை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சொட்ட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் போது அங்க சொல்றாரு, மேல சொல்றாரு, சீசல் சொல்றாரு, இதோ உன் தாய், இதே உன் மகன் சொல்லிட்டு தன் தாயை அனாதை விடக்கூடாது, என் தாயை பத்திரமா ஒருத்தர் விடணும், சேவ் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில தன் தாயை பத்திரமா ஒருத்தர் கையில கொடுக்குறார், சீசன் கையில. அதுதாங்க ஒரு முன்மாதிரி. ஒரு தகப்பனா இருக்கிற தெய்வம் செஞ்சிருக்காரு பாருங்க. அவரை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள், அவரை வணங்குற பிள்ளைகளை, சிப்பின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம இன்னைக்கு தாய் தப்பனை கனம் பண்றோமா? தாய் தப்பனை கொடுக்க வேண்டிய நம்ம கணத்தை கொடுக்குறோமா? தாய் தப்பனை கனம் பண்ணுகிறோமா? தாய் தப்பனை கனம் பண்ணணுங்க. தாய் தப்பனை கொடுக்க வேண்டிய கணத்தை நிச்சயமா கொடுக்கணும். தாய் தப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் நிச்சயமா கொடுக்கணும். எவ்வளவு நீங்க கோடி ரூபாய் லட்சக்கணக்கான பணம் வச்சிருந்தாலும் உன் தகப்பனை தாயை கனம் பண்ணு. சில வியாதி காரணம் உன் தகப்பனை தாயை நீ கனம் பண்ணாதனாலதான், அவங்க அப்பா அம்மா நீ ரெஸ்பாண்ட் பண்ணாதனாலதான். இன்னைக்கு அநேக வீடுகள்ல நடக்கிற பெரிய துன்பம் என்னன்னா, தன் தகப்பனையும் தாயும் மறுதளிக்கிறாங்க. ஐயோ நீ எல்லாம் எனக்கு அம்மாவா, எல்லாம் உனக்கு என்ன அறிவு இருக்குது, படிச்சு மேல வந்தோன்னே. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை அதுதான். உன் தகப்பனையும் தாயும் கனம்னு இந்த பூமியில தேவன் கொடுத்த தேசத்துல நீடித்து வாழ்வு வாழ, தேசத்துல ஒரு நீடித்து வாழ்வு வாழணும்னா, ரொம்ப வருஷம் வாழணும்னா, ஒரு 100 வருஷம் வாழணும்னா, 80 வருஷம் வாழணும்னா, உனக்கு ஆயுசங்கள் பெருகணும்னா, உங்க வாழ்க்கையில தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இந்த யாத்ராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல மோசேவோடு பேசுறாரு. இதுல தேவன் கட்டளையே கொடுக்கிறாரு, 10 கட்டளை கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கே தெரியும் இவங்க தகப்பனை தாயை நடுவில் விட்டுருவாங்கன்னு தெரியும், தகப்பனை தாயை மதிக்கவான்னு தெரியும். அதனாலதான் முன்னாடியே தகப்பனையும் தாயும் கனமணிஞ்சு 10 கட்டளை ஒரு கட்டளை கத்தர் வச்சாரு. அப்ப கிறிஸ்துவலாக நீங்களும் நானும், கிறிஸ்துவ மாத்தல எல்லாரும் சொல்றேன், எல்லா ஜனங்களும் சொல்லுகிறேன், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. உங்க தகப்பனை கைவிடாதீங்க. முதிர் வயதாகும் போது, வயதாகி வரும்போது, தலையில நடக்கும் போது உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு என்ன தெரியும் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, அம்மாவுக்கு வேற எப்ப திரிக்கிறாங்க. முதிர் வயதாகும் போது தள்ளிடாதீங்க. தயவு செஞ்சு அம்மாவை சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? அந்த காலையில கேட்கிற அம்மாவை சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? அம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டீங்களா?
அம்மா அப்பாவை கனம் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது மேன்மைங்க. இயேசு கிறிஸ்து செய்தார். கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கவும் செய்தார். உங்க வாழ்க்கையில செய்யுங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா அவளை கடிமை பேசுறேன்னா எனக்கு மனசு அப்படியே வேதனையா இருக்குங்க. அந்த அம்மாவுடைய அந்த போட்டோ நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன், பாருங்க. ஒரு பிள்ளைகள் செய்த துரோகத்தை பாருங்க. முகமெல்லாம் ஸ்டிக்கர், அந்த கம் டேப் போச்சு விட முடியாத ஃபுல்லா தலையெல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கிறான், கையை ஒட்டியிருக்கிறான். அப்படியே தப்பிச்சு செத்து போன்னு நினைச்சிருக்கான் தன் தாயை. பிள்ளைகள் செய்திருக்க காரியம் எவ்வளவு காரியம். இன்னொரு காரியம், ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, இந்தியா இல்ல வேற நாட்டுல, அம்மா ரொம்ப தொந்தரவாக சொல்லி 7 நாள் டூர் போறாங்க. உள்ளுக்குள்ள அம்மா உள்ள போட்டு அடைச்சிட்டு போயிட்டான். பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க உள்ள விட்டு பூட்டி போயிடுச்சு. அந்த அம்மா 90 வயது வர்றாங்க, டூர் முடிச்சு வர்றாங்க. அம்மா ரொம்ப 7 நாளா போன் எடுக்க மாட்டேறாங்க. வந்து பார்த்தா அம்மா உள்ளுக்குள்ள அந்த மலத்தை சாப்பிட்றாங்க. ஒரு தாய் உணவு இல்லாம 7 நாள் தண்ணி இல்லாம நான் மலத்தை சாப்பிடுகிற நிலைமை. அவங்க பொண்ணு வந்து குடி போயிட்டாங்க. தாய்க்கு பசியில மலத்தவே சாப்பிடுகிற நிலைமை. எவ்வளவு பெரிய துரோகம் இதெல்லாம். படைத்த தெய்வம் நமக்கு ஒரு ஞானத்தை, அறிவு கொடுத்திருக்காரு. ஒரு அனிமல்ஸ் கூட குறிப்பிட்ட வயது தன் தாயோடு இணைந்திருக்குதே. இன்னைக்கு அனிமல் மிருக சுபாவத்தோடு தன் தாயும் தகப்பனையும் துக்கப்படுத்துகிற அநேகர் இருக்கிறாங்க. சாபங்க. வாழ்க்கையில சொல்லுகிற அந்த காலை வேளையில இதுக்காக ஜெபிக்கணும். நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில தன் தகப்பனையும் தாயும் கனமண்ணாத அநேகர் இருக்கிறாங்க இப்ப எங்க தேசத்துல. அப்பா, இந்த நிலைமைகள் மாற, அன்பில வளர்ந்து பெருக, தன் தகப்பனையும் தாயும் கனமணுகிற கிருபையை நான் கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன். வெளியேற்றப்பட்ட கரத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை இந்த வேளையில இறங்கி கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தராகிய நான் அதிசயங்களை புறப்பட பண்ணும். தகப்பனையும் தாயும் கனமண்ணுகிற ஒரு இதயத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இந்த தேசத்தில் காணப்படுகிற நிலைமைகள் மாற, அப்பா, தகப்பனையும் தாயும் அன்றுவரே கனமணுகிற இதயத்தை கட்டளையிடுங்க. கொடுத்த பிள்ளைகளை அன்றுவரே தகப்பனையும் தாயும் கனமன் நாமத்தை மகிம்படுத்த கிருபை செய்யுங்க. நசனாக ஏசாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.